இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் டே 3. டே 3னா எப்பவுமே மூவிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன டே. நாளோட இறுதியில் என்ன ஸ்கோர் அப்படின்னு பார்த்துட்டு என்டையர் டேயோட பிளே நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். எடுத்த உடனே மேட்சோட இறுதியில் இருந்த கட்டம் இதுதான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டீம் இந்தியா பேட்டிங் ஆடும்போது செமையான ஸ்கோர் அடித்தாங்க. அதில் வந்து ஒரு டபுள் செஞ்சுரியும் அடித்தார் கேப்டன். அதன் பிறகு பதிலுக்கு வந்த இங்கிலாந்து ஆரம்பத்தில் தத்தளிக்கிற நிலையில் இருந்தாலும் அதன் பிறகு ஒரு அமேசிங் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. அதன் பிறகு 5 விக்கெட்டை எடுத்தார் முகமது சிராஜ். இன்ஃபேக்ட் அதை 6-4 கன்வெர்ட் பண்ணார். 6 விக்கெட்டுகள் அவர் எடுத்தார். பதிலுக்கு டீம் இந்தியா திரும்பவும் நல்லா பேட்டிங் ஆடினாங்க. இப்போதைக்கு ஸ்கோர் லீடோட சேர்த்து 244ன்னு நிற்குது. இந்த நேரத்தில் ஆக்ஷன் ரீப்ளே இந்த டேஸ் தான் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸ்டாட்ஸ் குரு நானி என்னோட இருக்காரு. வணக்கம் நானி. வணக்கம். ஓகே, அதாவது நம்ம மேட்ச் இருக்கிற அந்த நிலைமையை பார்க்கும்போது இந்தியன் டீம் ரைட் ஆன் டாப்னு சொல்லிட முடியும்ல? ஒரு மாதிரி அட்வான்டேஜ். ரைட் ஆன் டாப்ன்றது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து தோக்கவே முடியாத நிலைமை. ரைட் ஆன் டாப்னா இது வந்து அட்வான்டேஜஸ் வித் இந்தியா. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. நிச்சயமாக. அதாவது இப்போ இந்தியா அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க. 244 ரன்ஸ் லீட் இருக்குது. ஏன்னா 180 ரன்கள் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ரெண்டு டீமுக்கும். ஸோ நாள் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பமா நானே இல்லை முடிவுலேருந்து போமா? என்ன சொல்கிறீங்க? எப்படி வேணா நீங்கள் பண்ணுங்க. ஆக்ஷன் ரீப்ளேல ஃபர்ஸ்ட்லேருந்தே போகலாம். ஃபர்ஸ்ட்லேருந்தே போகலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோட முதல் அரை மணி நேரம் டீம் இந்தியாவோட போலிங் என்னமா இருந்துச்சு? எதிர்பார்த்தீங்களா? அதாவது நேற்றுக்கு 33 நான் வந்து எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் டப்பு டிப்புன்னு எடுத்தோட 3 ஓவரில் 2 விக்கெட்டு வான்னு இருந்துச்சுல்ல. அதுவும் யார் ஸ்டோக்ஸு ரூட்டு. அதாவது அடுத்தடுத்த பால் 2 பேர் அவுட் ஆவாங்கன்னு நான் எதிரெல்லாம் பார்க்கல. பட் இருந்தால் கூட இந்தியன்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக போலிங் போடுவாங்க. பிகாஸ் இந்த பிச்சில் வந்து நியூ பால் வந்து ரொம்ப அதில் தான் நீங்கள் விக்கெட் எடுத்து ஆகணும். அங்கே நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி லாங் டே உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அண்ட் சிராஜ் அண்ட் இவர் வந்து நம்ம ஆகாஷ்தீப் வந்து அவருடைய போலிங் ஸ்கில்ஸ் வந்து ஒரு 6 ஓவர் வித் நியூ பால். அதுதான் அதில் அவர் வந்து 2-3 விக்கெட் எடுத்துடணும். ஏன்னா அவருடைய ரோலே அதான் இருக்கணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நியூ பால் 6 ஓவரில் ஒரு 2 விக்கெட்டு, திருப்பி செகண்ட் நியூ பால் வந்ததுன்னா அப்போ எடுக்கணும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமா? ஆமாம், ஏன்னா நடுவில் வந்து அவருக்கு அந்த பேஸ் அவருக்கு கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈஸியாக ஆடுறாங்க. அதனால் அவர் அந்த நியூ பாலில் வந்து டெஃபினெட்லி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவார். அண்ட் சிராஜை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் எப்போவுமே பும்ரா இல்லாத போது சிராஜ் வந்து நீங்கள் தான் வந்து மெயின் பவுலர்னு சொல்லும்போது சிராஜ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பவுலர். நம்ம ஏஷியா கப்லேயே பார்த்தோம். 6 for எடுத்து 50 ஆல் அவுட்லாம் எடுத்தார். அப்பயும் பும்ரா இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் சிராஜ் வந்து பண்ணுவார்னு தெரியும். பட் போல்டு எக்ஸ்ட்ரீம்லி வெல்லுங்க. நம்ம வருவோம் இவங்களுக்கு நம்ம திரும்ப வருவோம். பட் அகெயின் இந்த நாளில் அதாவது 83க்கு 5ன்ற தத்தளிக்கிற நிலைமையில் இங்கிலாந்து இருந்தப்போ ஃபாலோ ஆன் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்ற வர யோசனை இருந்துச்சு, பேச்சுக்கள் இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் ஜேமி ஸ்மித் எனும் புயல் வந்து அடிச்சிச்சே நானி. என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸு. நம்ம ஒரு டபுள் செஞ்சுரி கூட இந்த மேட்ச்சில் பார்த்துருக்கோம். பட் அண்டர் ப்ரெஷர் இந்த மாதிரி இன்னிங்ஸ் மேபி பெட்டரானு எனக்கு யோசிக்க தோணுது. அதாவது சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது இந்த இன்னிங்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஃபார் த சிம்பிள் ரீசன் என்னென்னா ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸு. அந்த கவுண்டர் அட்டாக் யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் அட்டாக் இன்னிங்ஸ் பண்ணும்போது கண்ணாப்பின்னா நடிப்பாங்க. ஸோ அதுதான் கவுண்டர் அட்டாக்கு. அதாவது போலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்ஸ்மேன் வந்து இஷ்டத்துக்கு அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் ஆடுவாங்க, இறங்கி அடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி, ஆனால் யூ வாஸ் ஸ்கோரிங் அட் 6 runs per over. அது வந்து எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அண்ட் அதாவது ஒரு ஓவரில் 23 ரன்கள் அடித்தார் பிரசித் கிருஷ்ணாவை. வராரு, அவர் தேங்காய் உடைக்கிறாரு, இவர் அடிக்கிறார், தேங்காய் உடைக்கிறாரு, அடிக்கிறார். அவருக்கு அதை தேங்காய் சட்னி பண்ணி சாப்பிட்டாரு. அது தொட்டுக்கிட்டு. ஆமாம், அது வந்து பிரசித் கிருஷ்ணாவை மட்டும் நம்ம சொல்லக்கூடாதுங்க. இது டீமோடைய டிசிஷன். ஏன்னா வெச்ச ஃபீல்டு அவர் வந்து அதாவது தேங்காய் உடைக்கிறது எப்பவுமே போலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2 தேங்காய் உடைச்சா 1 பாலாவது மேலே போடுவாங்க ஒரு நார்மல் போலர்னா. அவர் என்ன பண்ணாங்க 6 பாலும் தேங்காய் உடைக்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அந்த 5 ஓவர் ஸ்பெல்லில் 50 ரன்ஸ் கொடுத்தாரு. அதில் வந்து 50ல் எல்லாமே தேங்காய் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பேட்ஸ்மேன் ரெடியாக பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டே வாஸ் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் ஃபேஸில் நம்ம பார்த்தோம் இங்கிலாண்டோட பேட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அங்கே நம்பர்ஸ் தெரியுது. அதிகபட்ச ஸ்கோர் இங்கிலாந்துக்காக ஒரு கீப்பரால் அடித்தது இதுதான் 184 நாட். இதுக்கு முன்னாடி அலெக்ஸ் ஸ்டீவர்ட் 2 தடவை லிஸ்ட்டில் இடம் பெறாரு. பேர்ஸ்டோ அண்ட் பட்லர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்தியன் கண்டிஜென்சி அவங்களோட பேட்டிங்கை. ஜேமி ஸ்மித் நானி அந்த கடைசி 2 விக்கெட் அவருக்கு பேட்டிங் வராமலே சிராஜ் இந்த பக்கம் எடுத்துட்டார். ஏன்னா இவர் தான் வந்து பவுண்டரி அடிச்சார். முந்தின ஓவர் பவுண்டரி அடிச்சார். ஒரு சிங்கிள் எடுத்திருந்தா மேபி ஸ்ட்ரைக் வந்திருக்கலாம். ஒரு 200 கூட அந்த காட்ஸ் அது இன்னும் பெரிய ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கீப்பர் டு ஸ்கோர் டபுள். ரொம்ப டிசர்விங் ஆக்சுவலி. அவர் விட்டுருந்தாருன்னா டெஃபினட்டாக வந்து யாரா இன்னும் 2 ஓவர் கூட இருந்தால் கூட அடிச்சிருப்பாரு.
செம்ம இன்னிங்ஸ். ஆனால் அவர் ரொம்ப யங், அதாவது இப்போ தான் 24 வயசு ஆகுது, இன்னும் லாங் வே டு கோ. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அவருக்கு. இன்ஃபேக்ட் அவர் பாருங்கள், நாட் மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. பட் இருந்தால் கூட அவருடைய ரா டேலண்ட்டை பார்த்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அவர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தே ஹவ் சீன் தி பொட்டன்ஷியல். அண்ட் மறுபக்கம் ஹாரி ப்ரூக், இவங்க 2 பேர் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் பிராண்ட் கால் பாஸ்பால். அந்த பாசிட்டிவ் கிரிக்கெட் ஸ்டோக்ஸும் மெக்கலும் எடுத்துகிட்டு வந்ததில் ஹாரி ப்ரூக் 158 ஷிஃப்டின் கியர்ஸும் வச்சிருக்காரு. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் போலர்ஸ் ஆன் டாப் இருக்கிறப்ப இறங்கி வந்து அடிக்கிறாரு. அதன் பிறகு இன்னைக்கு எங்கே அடிக்கணும், எங்கே பாயணும், எங்கே பதுகணும் எல்லாம் தெரிஞ்சு வச்ச பிளேயராக இருக்காரு. அதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஹாரி ப்ரூக் அவரே வந்து 100-120 ஸ்ட்ரைக் ரேட்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடுற ஒரு பிளேயர். ஜேமி ஸ்மித் வந்த உடனே அந்த ஈகோ பேட்ஸ்மேனுக்கு இருக்கும், நம்ம தானா பெரிய ஆள், இவர் என்ன வந்து இவன் அடிச்சுட்டு இருக்கான், நானும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போட்டி வரும். அங்கே வந்து டீமை மைண்டில் வச்சுட்டு நவ் ஹஸ் பிகம் த கேப்டன், ஒயிட் பால் கேப்டன் வேறு. ஸோ அந்த இங்கிலாண்டோடைய பர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு செகண்ட் ஃபீல்டில் ஆடினாருங்க. அது வந்து பெரிய விஷயம். ஈவன் அந்த செகண்ட் ஃபீல்டில் ஆடி கூட 158 இன் 234 பால்ஸ், அதுவே டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வெரி குட் இன்னிங்ஸ். கரெக்ட். அதனால தான் இவர் நான் எப்படி சொல்லுவேன்னா, ரூட் ப்ளஸ் ஸ்ட்ரோக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரூக். 2 பேரோட இதுவும் வச்சிருக்காரு, 2 பேரோட கேமும் வச்சிருக்காரு அப்படின்றத காமிச்சாரு. ரூட் டு ஸ்ட்ரோக்ஸும் என்ன பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி, டெக்னிக்கலி வெரி சவுண்ட். எவ்வளோ பால் டிஃபெண்ட் பண்ணாரு, அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்காரு. எப்போ அடிக்கணும்னாலும் இறங்கி அடிப்பார். ஸோ நீங்கள் சொல்லி கரெக்டாக சொல்லுங்க. அண்ட் பார்ட்னர்ஷிப், அந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் எவ்வளவு ரெக்கார்ட்ஸை தகர்த்தெறிந்தது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா 6th விக்கெட்டுக்கு தான் நம்ம இந்தியா தரப்புலையும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பார்த்தோம் பிட்வீன் கில் அண்ட் ஜடேஜா. அது வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. முதல் இடத்துல ஜடேஜா அண்ட் பந்த் 2022 அடித்தாங்க எட்ஜ்பாஸ்டனில் நடந்த டெஸ்ட்டில். அண்ட் அதுக்கு முன்னாடி 1957 மேபி நீங்கள் கமெண்ட்ரி பண்ணியிருப்பீங்க, காலி ஸ்மித் மற்றும் வாரல் அவங்க அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஃப்ளின்டாஃப் அண்ட் ஜோன்ஸ் 2004 தெரியுமா, ஃப்ராங்க் வாரல் நினைக்கிறேன் அவர் பேர் தான் அப்படி போட்டிருக்காங்க. வாரல்னு போட்டிருக்கு, வரலாக இருக்கலாம் தெரியல, வரலாக இருக்கலாம், ஃப்ராங்க் வரலாக இருக்கலாம். பட் அது இங்கிலாந்து பிளேயர் தான். இந்த ஃப்ராங்க் வரல் வந்து வெஸ்ட் இண்டியன்ல. ஓகே. ஸோ அதனால் தெரியல. சரி, ஓகே. பட் இந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்பை பற்றி நம்ம பேசணும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக விளையாடினாங்க. அண்ட் தென் கம்ஸ் த செகண்ட் நியூ பால். நான் மேஜிக்கில் ஆகாஷ் தீப் நான் எங்கே பாராட்டுவேன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அந்த முதல் விக்கெட் அவர் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து ப்ரெஷருக்குள்ளே போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சிராஜ் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் அந்த 2 நியூ பாலையும் கேபிட்டலைஸ் பண்ணார். இவர் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க்கையும் அவரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணார். நீங்கள் ஆகாஷ் தீப்போடைய போலிங்கை வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு இங்கிலாந்து வந்த போது நீங்கள் எடுத்தாலும் இதே மாதிரி ஒரு டெஸ்ட்டில் நியூ பாலில் டக்குன்னு 3 விக்கெட் எடுத்தார். ஸோ அவர் வந்து ப்ராப்பர் நியூ பால் போலர். ஸோ அவர் வந்து அந்த இனிஷியலாக பாருங்கள், அந்த நியூ பாலே அவர்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கு பாருங்கள். சிராஜ் சீனியராக இருந்தால் கூட ஆகாஷ் தீப்பை தான் அந்த பொட்டன்ஷியலை பார்த்துருக்காங்க. 4 விக்கெட் எடுத்தார். அண்ட் சிராஜ் பிரில்லியண்ட்டாக போட்டு 6 for 70. பிரசித் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுங்க. அது அவரோட ஐடியாவோ டீமோட ஐடியாவோ, மொத்தத்தில் அவர் எக்ஸிக்யூஷன் ரொம்ப ரொம்ப சுமார். வாஷிங்டன் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டார். 1473 எக்ஸ்பென்சிவ். ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவு கொஞ்சம் கண்டெயின் பண்ணாங்க. ஆனால் அதில் நம்ம பார்க்க வேண்டியது கீழே ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் பாருங்கள். ஒரு விக்கெட் விழுந்தா அதுக்கப்புறம் 2-3 டக்குன்னு எடுத்துடுறாங்க. அதுதான் இந்தியாவுக்கு பெரிய பலமாக இருந்துச்சு. வேற இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா போட்டாங்க. ஓகே, பட் சப்போர்ட் காஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வரிங் சைனாக இருக்கா? இந்தியாவுக்கு டெஃபினெட்லி ஒரிங் சைனுங்க. ஏன்னா யாருமே வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அதாவது சிராஜும் ஆகாஷும் போடுறதை தவிர, ஈவன் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜடேஜா சொல்கிறேன், அந்த ஒரு பால் ஸ்லிப்பில் வந்து ஒரு கேட்ச் போச்சு. ஸோ அது வந்து கில்லு தான் இங்கே இப்படி பிடிக்கலாமா இப்படி பிடிக்கலாமான்றதுக்குள்ளே மண்டையில் பட்டு பால் போயிடுது. ஸோ அதே மாதிரி ஒரு காட்டன் போல்டு அந்த வாஷி. ஸோ இதை தவிர ஆக்சுவலாக வந்து ஒன்றும் பெருசாக வந்து கொஞ்சம் ரஃப் இருந்தது, எதுவும் க்ரியேட் பண்ணல. ஸோ டெஃபினெட்லி ஒரியிங் சைன்ஸு. பட் என்னென்னா குட் திங் பும்ரா உள்ளே இருக்கார், ஹர்ஷ்தீப் இருக்கார். ஸோ மேபி நெக்ஸ்ட் மேட்ச்சை வந்து பிரசித் கிருஷ்ணா அவரே வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்லஸ் இ டஸ் சம்திங் கிரேட், அடுத்த மேட்ச்சுக்கு பும்ரா ஸ்ட்ரெயிட்டவே இன் பிளேஸ் ஆஃப் பிரசித் வந்தார்னா bowling attack கொஞ்சம் பொட்டன்ட் ஆகிடும். பும்ரா வரலைன்னா கூட ஹர்ஷ்தீப்பையாவது கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. செகண்ட் இன்னிங்ஸில் அபாரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மேபி கருத்துக்கள் மாறலாம். பட் இந்தியாவோட இன்டென்ட் திரும்பி பேட்டிங் வந்தப்போ, அதாவது ஒரு பக்கம் வந்து இந்தியா தான் அஹெட்டாக இருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் இருக்க போது கூட ஸ்கோர் எங்கேயோ இருக்குதுனாலும் இங்கிலாந்து வந்துருவாங்களோன்ற பயம் இருந்துச்சு. கடைசியில் 180 ஒரு ஹெல்த்தி லீட். எனி டெஸ்ட் மேட்ச் கோயிங் இன் டு த தேர்ட் இன்னிங்ஸ் ஒரு டீம் 180 லீட்னா they'll be happy about it. அந்த ஆட்டிடியூடில் தானே வந்தாங்க இந்தியா ஓப்பனர்ஸ். ஆமாம், அந்த ஆட்டிடியூடில் வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டிடியூட்லேயே வந்து ஆஹா 180 இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் உட்காந்தா காலி. ஸோ அங்கே வந்து வி வில் ஹாவ் டு பி பாசிட்டிவ் இன் அவர் இதுன்னு சொல்லிட்டு, எந்த அளவு பாசிட்டிவ்னா ஃபஸ்ட்டு 50 வரும்போது அதில் 11 பவுண்ட்ரி, ஜெய்ஸ்வால் 6 பவுண்ட்ரி, ராகுல் 5 பவுண்ட்ரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோடு ஆடி இருக்காங்க. அண்ட் ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ண மிஸ்டேக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணல. என்னது? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப 2 of 25 பால்ஸ்
நல்லா போட்டாங்க ராகுலுக்கு. பட் ராகுல் வந்து ஈ கேன் கிரியேட் ஷாட்ஸ். இன்னைக்கு பேக் ஃபுட் பஞ்ச் 2 அடிச்சது வந்து வேற எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் டிஃபென்ஸ் தான் ஆடி இருப்பாங்க. இவர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் இங்கே கிரியேட் பண்ணி இப்படி ஆடுறாரு. ஸோ இதெல்லாம் ஹீ கேன் டூ. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஹி டிடன்ட் டூ தட். பட் அதனால் இருக்கக்கூடாது, நமக்கு திருப்பி அவங்கள இங்கிலாண்டை உள்ளே வர விடக்கூடாது மேட்ச்லன்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவ் இன்டென்ட், அதுதான் அந்த ஸ்கோர். ஓவராலாக வந்து ஒரு ஃபேசினேட்டிங் டேயாக இருந்துச்சு. நம்ம வந்து கடைசியில் நம்மளோட பீட்சாவை எடுத்து பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம இந்த மேட்ச்சில் எவ்வளோ 9 செஷன்கள் பார்த்துருக்கோமா? 7 செஷன் டீம் இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க, 2 இங்கிலாந்து. நானி நாள் 4 மற்றும் நாள் 5 இருக்குது. மொத்தம் 9 செஷனுங்களா? 6 செஷன் இருக்குது இன்னும் விளையாட. இனிஷியல் பிளான் என்னவாக இருக்கணும் இந்தியாவுக்கு? இந்தியா பேட் அட்லீஸ்ட் 70 ஓவர்ஸுங்க. நான் அதை தான் யோசிப்பேன், 70 ஓவர்ஸ். ஏன்னா இந்தியா வந்து நான் வந்து இந்த மேட்சை வந்து ட்ராப் பண்ணால் போதும்லாம் நான் யோசிக்க மாட்டேன். இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஃப் ஐ வேர் கேப்டன் ஆர் தி கோச் 1 ஆல் பண்ணணும். வித்தவுட் பும்ரா நான் 1 ஆல் பண்ணேன்னா வித் பும்ரா அடுத்த மேட்ச் போகும்போது அவங்க பயப்படுவாங்க. ஸோ 1 ஆல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம 70 ஓவர்ஸ் பேட்டிங் ஆடணும். 70 into 4 280. ஸோ ஏற்கனவே 243 ப்ளஸ் 280 520. 520 இன்னும் ஒரு 2-3 பவுண்டரி அடிச்சு நீங்கள் ஒரு 540ன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு தெரியுமா அதை சொல்கிறேன்? ஆயிலே வேர்ல்டு கப் ஜெயிச்சிடலாம், நம்ம ஜெயிக்கலாங்க. இது மாதிரி யோசிச்சாதாங்க அதை போய் நீங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 70 280ன்னா டெஃபினெட்லி வந்து நீங்கள் அதை பாசிபிள். அந்த எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறது ஒரு 20 ரன் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த 10 விக்கெட் எடுக்கணுமே. அது எடுக்கிறதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தென் அந்த 540 அந்த மாதிரி ஸ்கோர் வந்து இன் 100 ஓவர்ஸ்னும் போது 5.4 ரன்ஸ் பர் ஓவர் அடிக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பேஸ்பால் அப்ரோச்சை மாற மாட்டாங்க. தே வில் கோ ஃபார் த வின். அப்போது தேர் இஸ் அ சான்ஸ் நீங்கள் விக்கெட்ஸை பிக் பண்ணிங்கன்னா மேட்சை வின் பண்ணலாம். ஓகே நானி, உங்கள் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். ஒரு மூவிங் டே ஆச்சு. டே 4 முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம். இப்போதைக்கு ஆக்ஷன் ரீப்ளே ஒரு முடிவுக்கு வருது. நிகழ்ச்சியில் கலந்துட்டு கருத்துக்களை சொன்னதுக்காக நானி ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டாடா.